ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலுக்குள்ளான உத்தரவை பெற்றதும் இந்தியாவின் எல்லைக்குள்ளிருந்து பாகிஸ்தான் மீது ரஃபேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. திட்டமிட்டபடி இலக்குகளை தாக்கி அழித்துவிட்டு ரஃபேல் விமானங்கள் இந்திய நிலைகளுக்கு திரும்பி வந்துள்ளன. ராஜகுமரன், ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. ரஃபேல் விமானங்கள் மூலமாகத்தான் இந்த ஒரு வெற்றிகரமான தாக்குதலை இந்தியா நடத்தி முடித்திருக்கின்றது என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ரஃபேல் என்பது பிரெஞ்சு நாட்டிடமிருந்து நம்முடைய பாதுகாப்புக்காக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நவீன போர் விமானம். ரஃபேல் என்பது பிரெஞ்சு நாட்டை சார்ந்தது. அந்த நாட்டினுடைய ராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விமானம். இந்தியாவிடம் மிராஜ், சுகோய் போன்ற நவீன விமானங்கள் இருக்கின்றன. தேஜஸ் போன்ற ஒரு நவீன விமானத்தை இந்தியாவே உள்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. என்றாலும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே ரஃபேல் மீதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏறக்குறைய 36 ரஃபேல் விமானங்களை இந்திய ராணுவம் வாங்கி வைத்திருக்கின்றது. இந்த ரஃபேல் விமானங்களிலே பிரம்மோஸ் போன்ற அந்த நவீன ஏவுகணைகளை பொருத்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். உலகளவிலே சைனாவிடம் நவீன போர் விமானங்கள் இருக்கின்றன, அமெரிக்காவிடம் இருக்கின்றன, அதே போன்று இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளிடமும் நவீன போர் விமானங்கள் இருக்கின்றன, பிரெஞ்சு படையில் இருக்கின்றன, பிரிட்டனிடம் இருக்கின்றன, அதே போன்று ரஷ்யாவிடமும் இருக்கின்றன. அந்த விமானங்களுக்கு நிகரானது பிரெஞ்சு கப்பற்படையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானம். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து ரஃபேல் போர் விமானத்தை வாங்குவதற்கு இந்தியா ஆர்வம் காட்டி வருகின்றது. இதுவரை 36 விமானங்களை வாங்கி இருக்கின்றார்கள். கடந்த வாரத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. மிக அதிக அளவிலான ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவமும் பிரெஞ்சு டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமும். இந்த சூழ்நிலையில் ரஃபேல் விமானம் வாங்கப்பட்ட பிறகு ஒரு வெற்றிகரமான தாக்குதலுக்கு அதை இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அந்த பாலக்கோடு தாக்குதலிலும் ரஃபேல் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மிராஜ் விமானங்கள் தான் அதில் முக்கிய பங்களிப்பு வழங்கியிருந்தன. ஆனால் இந்த முறை இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு நாயகனாக இருந்திருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் என்றால் அது ரஃபேல் போர் விமானம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஃபேல் விமானம் வெற்றிகரமாக ஏவுகணைகளோடு சென்று பாகிஸ்தான் மீது அந்த தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் வெற்றிகரமாக இந்திய எல்லைக்குள்ளே திரும்பி வந்திருக்கின்றன. ரஃபேலிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் தன்னை மறைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு நாட்டினுடைய தயாரிப்பு. எனவேதான் சீன எல்லையிலும் பாகிஸ்தான் எல்லையிலும் மிக அதிக அளவிலான ரஃபேல் விமானங்களை நம்முடைய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். ராடார் போன்றவற்றின் மூலமாக இந்திய எல்லைக்குள் இருந்து பாகிஸ்தானை நோக்கி விமானங்கள் புறப்படும் பொழுதே பாகிஸ்தானுக்கு அந்த சைரன் ஒலி எழுப்பக்கூடிய வசதிகள் உண்டு. ஒரு விமானத்தை சாதாரணமாக பாகிஸ்தான் எல்லையை நோக்கி நாம் எடுத்து சென்றோம் என்றால் பாகிஸ்தான் நாடு உடனடியாக அதை கண்டறிந்து விடும். அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 15 நாட்களாகவே இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம். ஏற்கனவே 2016 ஒரு முறையும் 2019 ஒரு முறையும் இந்தியாவிடம் மூக்குடைப்பட்டிருந்தது பாகிஸ்தான். அந்த நாட்டினுடைய எல்லைக்கு உள்ளே சென்று நம்முடைய வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த முறையும் ரஃபேல் விமானங்களை கொண்டு வெற்றிகரமான இந்த தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.